வணக்கம் சோதரி நண்பர்களே. 2024ஆம் வருடம் ஜனவரி மாத ராசி பலன்கள். துலாம் ராசி. துலாம் ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார். ஆகையால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாக அமையும். குடும்ப விஷயங்கள், காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சாதகமான தன்மைகளை பெறலாம். பேச்சுவார்த்தைகளில் கலகலப்பு தன்மையும் நக்கல் நையாண்டிகளும் அதிகரிக்கும். சில விஷயங்கள், காரியங்களில் கொஞ்சம் அவசரப்படவே செய்வீங்க. கோபம், எரிச்சல் போன்ற உணர்வுகள் சற்று அதிகரிக்கவே செய்யும். ஆகையினால துலாம் ராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வருவதே நல்லது. குறிப்பாக புதிய விஷயங்கள், காரியங்களில் ஈடுபடும் பொழுது நிதானம் தேவை. சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் கலவையான மாற்றங்களை பார்த்து வருவீங்க. மாதத்தின் பிற்பகுதியில் சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் சில சுமூகமான தன்மைகளையும் பெற்று வருவீங்க. பொருளாதார ரீதியான விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. துலாம் ராசிக்கு வரவுகளும் உண்டு, வரவுகளுக்கேற்ற செலவுகளும் உண்டு. இருந்தபோதும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமான தன்மைகள் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சங்கடங்கள் குறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வர கடன்கள், பழைய பாக்கிகள் போன்ற விஷயங்கள் வசூலாகும். சிலர் ஸ்பெகுலேட்டிங் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் அலைச்சலோடு ஆதாயங்களை பெற்று வருவீங்க. மற்றவர்களோடு செயல்படும் பொழுது கொஞ்சம் அனுசரித்து செயல்பட்டு வருவதால் ஆதாயங்களை பெற்று வருவீங்க. தவிர இந்த மாதம் மற்றவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளையும் கிடைக்க பெற்று வருவீங்க. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும். குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் ஆலய வழிபாடுகள், தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்களுக்கு உகந்ததாக இருக்கும். பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் சுமூகமாக இருக்குது. பிரயாணங்கள் ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் பெற்று வருவீங்க. சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் அமைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் கொஞ்சம் சுணக்க நிலையை பார்ப்பீங்க. சில விஷயங்கள், காரியங்களில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் வந்து போகவே செய்யும். துலாம் ராசிக்காரங்க நிதானித்து செயல்படுவதால் ஆதாயங்களை பெற்று வருவீங்க. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் சாதகமான தன்மைகளை பெறலாம். குறிப்பாக இந்த மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க. குடும்பத்துக்கு தேவையான புதிய விஷயங்களை செய்து கொடுத்து வருவீங்க. குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு அமைதியான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. பெற்றோர்கள் வகையில் ஆதரவான அமைப்பை பெற்று வருவீங்க. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் காரசாரமாகவும் மேட்டிங் போட்டியாகவும் இருக்கும். உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து வருவதே நல்லது. முடிந்த வரைக்கும் பேச்சுவார்த்தைகளில் கவனம் எடுத்துக்கங்க. கணவன் மனைவி உறவுகள் சுமூகமாக இருக்குது. வாழ்க்கை துணையின் வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களையும் பெற்று வருவீங்க. வாழ்க்கை துணை தேவையிருந்து செயல்பட்டு வருவதனால் அவங்க மூலமாக சப்போர்ட்ஃபுல்லான விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரும்பாலும் வழக்கமான மாற்றங்களை பார்த்து வருவீங்க. திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரவாக்கிய அமைப்புகள் முயற்சிகளுக்கேற்ற நற்பலன்களை கொடுத்து வரும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கமான நிலைகளே இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குது. பெரும்பாலும் முற்றார் உறவினர்கள், நண்பர்கள் கொஞ்சம் பட்டும்படாமல் தான் செயல்பட்டு வருவாங்க. இருந்தபோதும் பாதகமான விஷயங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால உறவினர்கள், நண்பர்கள் வகையில் சுமூகமான விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் கல்வி, வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். மாணவர்களுடைய நீண்ட கால தேவைகள் பூர்த்தியடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. உடல்நல ரீதியான அலைச்சல்கள், அசௌகரியங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உடலியல் ரீதியாக ஏதாவது ஒரு தொந்தரவுகள் அவ்வப்போது வந்து கொண்டு தான் இருக்கும். ஸோ உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அலட்சியம் இல்லாமல் செயல்பட்டு வருவது நல்லது. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான நிலைகளை பார்த்து வருவீங்க. தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக கொஞ்சம் மந்தமான சூழ்நிலைகள் இருக்கவே செய்யும். கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வருவது நல்லது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாகவே இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் விஷயங்கள், காரியங்கள் சாதகமாக இருக்கும். இருந்தபோதும் அவ்வப்போது கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டும் வருவீங்க. கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுவதன் மூலம் ஆதாயங்களை பெற்று வருவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.